இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான மோதல்ல நாளுக்கு நாள் சீனாவினுடைய தலையீடு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிற இந்த சமயத்துல இந்திய அரசாங்கம் வெளிப்படையா மாலத்தீவு கூட மோதுறதையெல்லாம் கைவிட்டுட்டு அதுக்கு பதிலாக ராஜதந்திரமா சில நகர்வுகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா சீன அரசாங்கம் பெரிய அளவுக்கு கதிகலங்கி போயிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படி என்ன ராஜதந்திரமா இந்தியா பண்ணிட்டாங்க, அதை வச்சு சைனாவுக்கு முட்டுக்கட்டை போட முடியுமா முடியாதா, இந்தியாவினுடைய இந்த ராஜதந்திர நகர்வுகள் வேலை செய்யுமா செய்யாதா, இந்த மாதிரி பல விஷயங்களும் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்தியா மாலத்தீவு இந்த ரெண்டு நாடுகளுடைய பெயர்களும் மறுபடியும் செய்திகளுடைய ஹெட்லைன்ஸை பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த முறையாச்சும் நல்ல விஷயத்துக்காக ஹெட்லைன்ஸை பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எகைன் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை தான் மறுபடியும் ஹெட்லைன்ஸாக வந்திருக்குது. இந்த முறை மாலத்தீவு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய துருப்புகளை வெளியேற்றுறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கள மார்ச் 10ஆம் தேதியோட மாலத்தீவை விட்டு வெளியேறிடணும் அப்படிங்கிற ஒரு டெட்லைனை கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை வெளியேற சொல்லிட்டு சீனாவினுடைய உளவு கப்பலை மட்டும் அவங்க நாட்டுக்குள்ளே இப்போ அனுமதிச்சிருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சீனாவுடைய உளவு கப்பல் மாலத்தீவை வந்தடைஞ்சிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதனால் பார்த்தீங்கன்னா பலருமே இந்திய அரசாங்கம் மறுபடியும் மாலத்தீவு கூட வெளிப்படையான ஒரு மோதலில் ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. காரணம், போன முறை முகமது புய்சு இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதையுமே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மோதல் சீன உளவு கப்பல் விஷயத்திலையும் துருப்புகளை வெளியேற்றுற விஷயத்திலையுமே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்திய அரசாங்கம் இங்கே தான் சுதாரிச்சுக்கிட்டாங்க, அப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை. அதற்கு பதிலாக ராஜதந்திரமாக சில நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது ஆல்ரெடி சில விளைவுகளை சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்னப்பா ராஜதந்திரமா இந்தியா பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. முகமது முய்சு அப்படிங்கிறவர் தனி நபர். அவரும் அவருடைய கட்சியும் மிஞ்சி போனா 5 வருடங்கள் ஆட்சியில தொடர்ந்து நீடிக்கலாம். அதன் பிறகு மறுபடியும் ஒரு எலெக்ஷனை சந்திச்சாகணும். ஈவன் இந்த 5 வருஷமே அவர் முழுசா நீடிப்பாரா அப்படிங்கிறதுல நிறைய கேள்விகள் இருக்குது. நடுவில் கூட ஆட்சி கலைக்கப்படலாம். இதற்கு முன்னாடியே பல முறை இந்த சம்பவங்கள் எல்லாம் மாலத்தீவுல நடந்தேறியது உண்டு. ஸோ அதனால் இந்த ஒரு தனி நபர் அவருடைய கட்சியை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மொத்த மாலத்தீவையுமே நம்ம எதிர்க்கிறது அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம் இல்லை இல்லையா. அது மட்டும் இல்லை, இந்த முய்சு அப்படிங்கிற நபர் இந்தியாவை மோசமாக காட்டி தான் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்கார். ஸோ இப்போ நம்ம இந்த முய்சுங்கிற நபரை எதிர்க்கிறதுக்காக மாலத்தீவுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா அது மாலத்தீவு மக்களுக்கு இன்னுமே இந்தியாவுக்கு எதிரான ஒரு வெறுப்பை தான் உருவாக்கும் இல்லையா. ஸோ இதனால தான் இந்திய அரசாங்கம் மாலத்தீவு கூட வெளிப்படையான மோதல் அப்படிங்கிறத முழுசாக தவிர்க்கிறதுக்கான முயற்சியில் இப்போ ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரும், ஏன்பா இப்படியே நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா மாலத்தீவுக்கு இந்தியாவை பார்த்தா பயமே இருக்காது, அப்புறம் எப்படி அவங்க நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக நம்ம ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. மாலத்தீவு மக்கள் மனசில் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிற அந்த வெறுப்பை போக்கிட்டோம் அப்படின்னாலே போதும், முய்சுவினுடைய பதவி ஆட்டோமேட்டிக்காக பறிபோயிடும். ஸோ முய்சு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக வெறுப்பு அரசியல் பண்ணி தான் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. ஸோ அந்த வெறுப்பை நம்ம எடுத்துட்டோம், இந்தியா மாலத்தீவுக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத மாலத்தீவு மக்களுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னாலே போதும், மாலத்தீவு மக்கள் அடுத்த எலெக்ஷனில், ஈவன் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் கூட போக தேவையில்லை, நடுவில் கூட முய்சுவினுடைய ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அப்படி கவிழ்ந்தா அடுத்து வர்ற ஆட்சி நம்ம இந்தியாவுக்கு சாதகமான ஆட்சியாக தான் இருக்கும். ஸோ அதைத்தான் இப்போ இந்திய அரசாங்கம் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாருக்கும் அடுத்ததாக ஒரு கேள்வி வரும், இந்தியானால எப்படி எதை பண்ண முடியும், நம்ம போயிட்டு எப்படி மாலத்தீவு மக்கள் மனசை மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தையே உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மாலத்தீவை சேர்ந்த 14 வயது சிறுவன் ஒருவன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா பிரெயின் டியூமர் இருக்குது. ஸோ இந்த பிரெயின் டியூமர்னால பையனுக்கு கண்டிஷன் ரொம்பவே கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்ஸை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவினுடைய தலைநகரமான மாலேவுக்கு தான் கூட்டிகிட்டு போய் ஆகணும். ஸோ மாலத்தீவு தனித்தீவு கிடையாது இல்லையா. இலங்கை பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தீவு, ஆனால் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தீவு கூட்டம். பல குட்டி குட்டி தீவுகள் இருக்கும், நடுவில் கடல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டை இமீடியட்டாக கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா போட்டில் கடல் பகுதியிலெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ கண்டிப்பாக ஹெலிகாப்டர் உதவியோடு தான் மாலத்தீவோட தலைநகரத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் ஆகணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா அதற்கு உதவி செய்யறதுக்காக டார்னியர் வகை ஹெலிகாப்டர்களை இந்திய அரசாங்கம் மாலத்தீவுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அந்த ஹெலிகாப்டரை இயக்கிறதுக்கு கூடவே இந்திய துருப்புகளையும் அனுப்பி வச்சுருந்தாங்க.
ஸோ இப்போ இந்த சின்ன பையனோட வீட்டிலேருந்து மாலத்தீவு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வந்து அனுப்பப்படுது, இந்த மாதிரி ஹெலிகாப்டர் அனுப்புங்க, பையனோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் மாலத்தீவோட பிரசிடென்டான முய்சு அந்த பர்டிகுலர் கோரிக்கையை ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டு தான் தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ எதனால் அவர் ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது இந்தியாவினுடைய ஹெலிகாப்டர், அது மட்டும் இல்லை அதை இயக்கிறது ஒரு இந்தியன் ஆர்மி சோல்ஜர். ஸோ இவர் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்தியாவினுடைய துருப்புகளெல்லாம் நான் வந்து மாலத்தீவு விட்டு வெளியேற்றிடுவேன், அவங்க ஆயிரக்கணக்கில் வந்து மாலத்தீவுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி ஒரு பொருளையை சொல்லி தானே ஆட்சிக்கே வந்திருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக மாலத்தீவில் இருக்கிறது என்னமோ வெறும் 70 துருப்புகள் தான், அதுவும் இந்த ஹெலிகாப்டர்கள் இந்த மாதிரி ஒரு சில மிலிட்ரி அசட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும்தான். இப்போ அந்த 70 துருப்புகளையும் இவங்க வெளியேற்ற போகிறோம்னு சொன்ன பிறகு அவங்கள பயன்படுத்தி ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு ஹெல்ப் பண்ணால் அது மாலத்தீவு மக்கள் மனசில் முய்சுவுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை ரகசியமாக ரிஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காப்படி. இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்ட பொழுது இல்லை நாங்கள் அப்படிலாம் எதுவும் ரிஜெக்ட் பண்ண சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு அரசியல் மோதலில் கடைசியில் அந்த சின்ன பையன் இறந்தே போயிடுற. அப்படி இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே வெடிக்குது. ஸோ இந்த பிரச்சனையை பார்த்த இந்திய அரசாங்கம் இங்கே தான் ராஜதந்திரமாக ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஸோ மாலத்தீவு அரசாங்கத்திட்ட போயிட்டு, ஏன்பா எங்கள் துருப்புகள் இயக்கிறதான்னு உனக்கு பிரச்சனை, இந்திய துருப்புகள் இல்லாத வேறு யாருக்காச்சும் இந்த ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வச்சு இயக்க முடியுமா இந்த ஹெலிகாப்டர்ஸை அப்படிங்கிறத நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு ஆஃபரை கொடுத்துருக்குறாங்க. இது மாலத்தீவு மக்கள் மனசில் இந்தியாவுக்கான ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி முய்சு மாலத்தீவில் ஆயிரக்கணக்கான இந்திய படைகள் இருக்குதுன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருந்தார் இல்லையா, அது எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வெறும் ஒரு 70-80 படைகள் தான் இருக்கிறாங்க, அவ்வளோவெல்லாம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இந்தியா ஹெல்ப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக முய்சு அவருடைய அரசியல்பத்துக்காக மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிராக வெறுப்பரசியல் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற உண்மையை அந்த நாட்டு மக்கள் உணர்ந்துக்குவாங்க. ஸோ முய்சு கண்டிப்பாக அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அடிக்கடி தவறுகள் பண்ணுவார். ஜஸ்ட் அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த மக்களுக்கு உண்மையை புரிய வச்சா மட்டும் போதும். அதைத்தான் இப்போ வந்து இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையுமே இந்தியன் கவர்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நமக்கு மாலத்தீவு கூட சண்டை வந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5 வருஷம் மட்டும்தான். அதன் பிறகு அந்த நல்ல உறவு இருக்கணும் அப்படின்னா நம்ம மாலத்தீவு மேலே வச்சிருக்கிற கிரிப்பை விட்டு கொடுத்துடக்கூடாது. அதே சமயம் சைனாவை வந்து மாலத்தீவுக்குள்ளே வர அனுமதிச்சிடக்கூடாது. சைனா பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மாலத்தீவை டெப்ட் ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது கடன் வலை. இதை பற்றி நம்ம தனியாகவே ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் போயிட்டு அதுவும் பாருங்கள். ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு தாக்கல் பண்ணப்பட்டது இல்லையா, அந்த பட்ஜெட்டில் மாலத்தீவு அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 770 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. ஸோ பலரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த 2 நாடுகளுக்கும் நடுவில் நடக்கிற சண்டையில் இந்திய அரசாங்கம் மாலத்தீவுக்கான பட்ஜெட்டை பெருசாக குறைச்சிடுவாங்க, பெரிய அமௌண்ட் வந்து பெருசாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் போன முறை வெறும் 440 கோடி கொடுத்த இந்திய அரசாங்கம் இந்த முறை 770 கோடி கொடுத்துருக்குறாங்க. அந்த பட்ஜெட் அப்படிங்கிறத குறைக்கல, அதுக்கு பதிலாக ஏற்றி தான் இருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்கல, மாலத்தீவுக்கு லோன் கொடுக்கல அப்படின்னா மாலத்தீவு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான பணத்தை சைனா கிட்ட இருந்து வாங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. சைனாவும் இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு தான் அப்படியே நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாலத்தீவு கேட்டதையுமே அள்ளி அள்ளி கொடுக்க அவங்கள வந்து அந்த கடன் வலை அப்படிங்கிறதுல சிக்க வச்சுருவாங்க. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்தியன் கவர்மெண்ட்டும் இந்த முறை பட்ஜெட்டில் மாலத்தீவுக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. நிறைய பேர் நினைக்கலாம், ஏன்பா அவனே நம்ம கூட சண்டை போடுறான், எதுக்கு நம்ம போய் அவனுக்கு ஃபண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய குட்டி குட்டி நாடுகளுக்கு நிறையவே இந்த மாதிரி வந்து லோன் கொடுக்கறது ஃபண்டிங் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம மாலத்தீவு கூட சண்டை வந்துருச்சுன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு அலோகேட் பண்ணுற பட்ஜெட்டை குறைச்சோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற மற்ற குட்டி நாடுகளுக்கும் இந்தியா வந்து நமக்கு இந்த பட்ஜெட் அலோகேட் பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை போயிடும் இல்லையா அந்த நாடுகளுக்கு மத்தியில். ஸோ அந்த நம்பிக்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் கவர்மெண்ட் மாலத்தீவுக்கு சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் போதுமே பட்ஜெட் அலோகேட் பண்ணுறது இந்த நாடுகள் மத்தியில் இன்னுமே நமக்கான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, சைனாவுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம், இந்த மாதிரி சண்டை நடக்கிற சமயத்தில் நான் வந்து உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அது வித்தியாசமே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் இந்த ஒரு பர்டிகுலர் மூவ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுக்கும். இதையே சில படித்த மாலத்தீவு மக்கள் நோட் பண்ணுவாங்க, அவங்க மனசில் இது ஆழமாக பதியறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஃபைனலாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும்னா, ஏன்பா இந்த சைனாவுடைய உளவு கப்பல் மாலத்தீவுக்கு வரப்போகுதில்ல, அதையெல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்தவெல்லாம் முடியாது.
காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 2 நாடுகளுக்கும் நடுவில் பெரிய மோதல் ஏற்பட்டுருச்சு. இப்போ போய் நம்ம என்ன பேசினாலும் அது தவறாக தான் போய் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த முறை சீன உளவு கப்பல் வரத்தான் செய்யும். அதை நம்ம எதுவும் செய்யறதுக்கு இல்லை. ஆனால் சைனா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மாலத்தீவுக்கு இந்த உளவு கப்பல் அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் சப்மரைனை இலங்கைக்கு அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதாவது 2 சைடும் இந்த 2 நாடுகளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குதுங்கிறத இந்தியாவுக்கு உணர வைக்கிறதுக்கும் கூடவே அவங்களுடைய அந்த உளவு தேவைகளுக்காகவும் இந்த ஒரு மூவை சைனா பண்ணுச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கை அரசாங்கத்து கூட பேச்சுவார்த்தை நடத்தி இலங்கையில் நிற்கிறதா இருந்தால் சைனாவோட சப்மரைனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலாக இந்தியாவினுடைய INS கராஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்மரைன் இப்போ இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. இது சைனாவுக்கு ஒரு பாடமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இனி மாலத்தீவு அரசாங்கத்து கூட பேசி இந்த மாதிரி உளவு கப்பல் மாலத்தீவுக்கு வராமல் தடுக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் எல்லாமே பண்ணுவாங்க. கூடவே அமெரிக்காவும் இந்த விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். காரணம், அமெரிக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா சைனாவோட உளவு கப்பல்கள் இந்த பக்கம் வந்துட்டு போகிறது பிடிக்கல. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்தோனேஷியாவுக்கு கிட்ட வச்சு சைனாவோட அந்த உளவு கப்பலை ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பவம் எல்லாமே நடந்திருக்குது. இந்த ஒரு முறை எப்படியோ வந்துட்டு போயிடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் தேவையில்லை. இனி அடுத்த முறை வராது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ இது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாலத்தீவு கூட ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை ஏற்படுத்தணும். இதைத்தான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருந்தது ரொம்ப ஒரே வார்த்தையில் ஷார்ட்டாக சொல்லியிருப்போம். அப்படி காலம் போக போக எல்லாம் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அதாவது முய்சூவினுடைய காலம் அவருடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான். அந்த காலம் மாறுச்சுன்னா எல்லாம் மாறும். அது வரைக்கும் நம்ம இந்த விஷயத்தை ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ பார்க்கலாம் இனி அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லி, இல்லை இந்தியா தன்னுடைய நிலைப்பாடை மாற்றுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்து என்ன? இந்தியாவினுடைய இந்த சாஃப்ட் பவர் அப்படிங்கிறது வேலை செய்யுமா, இல்லை நம்மளுடைய ஹார்டு பவர் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணுமா? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.